நீங்கள் நினைத்த காரியம் நடக்க முருகனின் வாகனம் மயில் இறகு போதும். மயில் இறகு 40 நாட்களுக்கு முன்பே அதற்கு ஒரு இறப்பை பற்றி தெரிந்துவிடும். மயிலுக்கு இறக்கும்போது 48 நாளுக்கு முன்னே கட்டாயம் தெரிஞ்சிடும். நாம் இத்தனை நாளைக்கு இறக்க போகிறோம்னு தெரிஞ்சிடும். இதற்கு இறப்பை பற்றி தெரிந்துவிடும். அந்த நொடியில் ஏதாவது ஒரு மலை மேல் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்றுவிடும். ஒருவேளை உணவும் சிறிது தண்ணீரும் அருந்தி மயில் துயில் என்ற விரதம் என்ற இருக்குமாம். கடைசியில் ஒரு வாரத்திற்குள் எதுவும் அருந்தாமல் விரதம் இருக்குமாம். இறப்பருக்கு ஒரு நாளைக்கு முன் நாள் கோமாதாவின் கோமியத்தை 7 சொட்டு அருந்துமாம். அப்போது அதற்கு 6 சொட்டு கண்ணீர் துளிகள் வருமாம். அதை பத்திரமாக ஒரு பாறை பிளவுக்குள் விட்டுவிடுமாம். அந்த பாறைக்குள் அமர்ந்து ஓம் முருகா என்று கூறி உயிரை விடுமாம். அப்படி உயிரை விடும் மயில் முருகனின் பாதத்தில் செவ்வரளி மாலையாக விழுமாம். ஆகையால் மெய்யன்பர்கள் இந்த மயில் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மயிலின் தொகையை நம் வீட்டில் வைத்து வழிபட எந்த தோஷங்கள், எந்த கிரக தோஷங்கள், எந்த செய்வினைகள் எது இருந்தாலும் உடனே விலகிடும். ஆகையால் மெய்யன்பர்கள் எங்கேயாவது இந்த பங்குனி உத்திரம் முருகன் கோயிலுக்கு போகும்போது மயில் விற்பாங்க. அங்கே காசு போனால் போதுன்னு ஒரு 100-108 மயில் இறக வாங்க. இல்லை முடியாதவங்க ஒரு 5 ஒரு 8 9 வாங்கிங்க. வாங்கி வீட்டில் வைங்க. மயில் இறகு யார் வீட்டில் இருக்கிறோ அந்த வீட்டில் தீய சக்திகள் வராது. இது தடைப்பட்டு போடும். இது முருகனின் அருள்வாக்கு மாதிரி. ஆகையால் எல்லோரும் இதை வாங்கி வைத்து முருகனின் அருளை பெற வேண்டுகிறோம்.